சத்தமா சொல்லுங்கய்யா. என்ன பேசுறீங்களா? சத்தமா சொல்லுங்க. நேரடியா தானே சார் சட்டமா சார். இல்ல டிஎஸ்பி கிட்ட சொல்லிக்கலாமான்னு கேட்டு சொல்லிட்டு சார் சொல்லிட்டோமா லைவ்ல போயிட்டு இருக்காங்கன்றது அதை சொல்லுங்க சார். சத்தமா சட்ட முறையா தான் சார் எடுத்து போடுறீங்க. லீகலா பண்றீங்க. சட்டமா சொல்லுங்க. நேத்து நைட்ல இருந்து எங்களுக்கு ரெஸ்கியூ கேட்டுட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு போலீஸ் எங்களுக்கு வந்து பக்கம் நிக்கல. காலைல எங்களுக்கான ரெக்கார்டு இருக்குது. சவுத் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நான் இப்ப வரேன். 4 மணி ஆயிடுச்சுமா. உங்களுக்கு நான் வரேன், நான் வந்து பாக்குறேன் தான் சொன்னாங்க. இன்ன வரைக்கும் வரல. இந்த நேரத்துல வந்து எங்களுக்கு தெரியல. மறைச்சிட்டாங்க 2 பேர். இந்த பக்கம் கலெக்டர், அந்த பக்கம் காவி. அவங்க பேசுற சவுண்ட் எங்களுக்கு சுத்தமா கேட்கல. எத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்கன்னு கூட எங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா மறைச்சிட்டாங்க. ஹோல்ஸ் எல்லாம் கதவு சீல் பண்ணி இருந்தது. நாங்க சட்டவிரோதமா உடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு வாங்க. இப்போ கதவு சீல் தான் பண்ணி இருந்தது. எப்படி உள்ள வந்தாங்க இவங்க? அதாவது நீங்க நேரலையில பார்க்கலாம். இப்ப நம்ம பேசிட்டு இருந்தது எல்லாமே வந்து நேரலையில பார்க்கலாம். எப்படி வந்து இந்த ஹிந்து விரோத தீய சக்திகள் வந்து நேரடியா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, லைவா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதோ இந்த ஓட்ட வழியா நம்ம வந்து அவங்க எல்லாரையும் காமிக்கிறோம், போட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்த உடனே போய் மறைச்சிட்டானுங்க பாருங்க. இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து மறைக்கிறது வந்து ஒரு விஷயம். ஆனா இந்த மாதிரி கரண்ட்டை கட் பண்றது, அந்த பாதையை வந்து மறைக்கிறது, அண்ட் தண்ணியில அந்த போர்ல வந்து கல்லை போட்டு மூடுறது, அண்ட் எலக்ட்ரிசிட்டி உடைக்கிறது, இது எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக்கா வெரி ரொம்ப டெக்னிக்கலா பண்றது. ஆக்சுவலா இதுல நம்ம கிளிம்ஸுமே கிடைச்சது. வெளியில போலீஸ்காரங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. எப்படி போலீஸ் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய விஷயத்துல இதெல்லாம் நடக்கும்? அப்ப நிஜமாவே போலீஸ் அவங்க பண்ண வேண்டிய விஷயம் பண்றாங்களா, இல்ல போலீஸ் விஷயத்துல மத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க?